வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் டிவைடர்னா என்னென்னு பார்த்தோம். அதோட ப்ராக்டிக்கல் வீடியோ தான் இது. இதை நான் ஒரு நார்மல் ரெசிஸ்டரில் செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா எஸ்எம்டியில் செய்யும் போது உங்களுக்கு புரியாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். நமக்கு டிவைடர் மேக் பண்ணோன்னா 2 ரெசிஸ்டர் தேவை. அதனால் இன்னொரு ரெசிஸ்டரும் எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் சைஸ் கொஞ்சம் நீங்கள் ஃபார்முலாலாம் போகிறது ஈஸியாக இருக்குங்கிறதுனால சேம் சைஸ் 2 10K எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஒரு ப்ரெட் போர்டில் தான் நம்ம வந்து கனெக்ஷன் வந்து மேக் பண்ண போகிறோம். ப்ரெட் போர்டுக்கு முதல்ல சப்ளைங்கிறது கொடுத்துடலாம். நம்ம வந்து 5 வோல்ட் சப்ளை உங்களோட ப்ளஸ்ஸுக்கும் இந்த பின்னுக்கும் ப்ளஸ்ஸு ரெட் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது வந்து உங்களோட மைனஸ். இது ரெண்டும் நான் ப்ரெட் போர்டுக்கு நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ப்ரெட் போர்டில் வச்சு கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக ஃப்ளக்இன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் ப்ரெட் போர்டில் நான் உங்களுக்கு டிவைடரை மேக் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது உங்களுக்கு எஸ்எம்டியில் தான் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை, பார்த்தாலும் வந்து தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ப்ரெட் போர்டில் பண்ணுறேன். இப்போ ஒரு ரெசிஸ்டரை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 5 வோல்ட்டு கூட சீரியஸில் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த ரெசிஸ்டரோட இன்புட் 5 வோல்ட், அதாவது இந்த ரெசிஸ்டருக்கு நான் இன்புட்டு 5 வோல்ட்டு கொடுக்குறேன். இந்த ரெசிஸ்டரோட அவுட்புட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 5 வோல்ட்டு கிடைக்கும். அதோட சீரியஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு புரியலை அப்படின்னா இதுக்கு முதல்ல போட்ட வீடியோஸை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். R1 R2 வந்து நான் சப்ளை கூட வச்சுருக்கேன். R2 வந்து R1 கூட ஜாயின் பண்ணி அதோட இன்னொரு பக்கத்தை வந்து நான் கிரவுண்ட் பண்ணலை. பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வோல்டேஜை நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இன்புட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு 5 வோல்ட் வருது. இந்த 2 ரெசிஸ்டரும் சேருது இல்லை, அந்த இடத்துலையும் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு 5 வோல்ட்டு தான் வருது. ஏன் 5 வோல்ட் வருதுன்னா அந்த R2 வந்து நான் இன்னும் கிரவுண்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகல. கிரவுண்டில் நான் போய் அதை நான் ஃப்ளக்இன் பண்ணேன்னா இந்த டிவைடர் ஃபார்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இங்கே நம்ம சேம் வேல்யூ போட்டிருக்கிறதுனால நமக்கு ஈக்குவலாக வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை கிரவுண்டு கூட ஏற்கனவே வந்து பாசிட்டிவ் கூட பார்த்தோம்ல, அதனால் நம்ம இப்போ கிரவுண்டு கூட நான் என்ன பண்ணுறேன் கனெக்ஷன் வந்து இப்போ வந்து கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு R1 R2 ஜாயிண்ட் ஆகி R2ஓட இன்னும் 2 கிரவுண்டு கூட ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 ரெசிஸ்டருக்கும் இடையில நான் மெஷர் பண்ணேன்னா இந்த வோல்டேஜ் எக்ஸாக்டாக ஈவனாக கட் ஆகும். ஏன் அப்படின்னா நான் 2 ரெசிஸ்டரும் வந்து சமனாக போட்டிருக்கேன். இப்போ இன்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 5 வோல்டு ரெசிஸ்டரோட இருந்துட்டு 2 ரெசிஸ்டரும் சேர்கிற இடத்துல எனக்கு 2.5 வோல்ட் வருது. இந்த 2.5 வோல்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0. அப்புறம் 2 ரெசிஸ்டரும் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு இந்த வோல்டேஜை சேர்ந்து டிவைட் பண்ணுது. அதனால தான் இதை வோல்டேஜ் டிவைடர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெசிஸ்டரே பார்த்தீங்கன்னா நான் வந்து R2 வந்து நான் ஏதோ ஒரு போர்டுலேயே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இது எடுத்துகிட்டு என்கிட்ட ஒரு 0 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, அதாவது ஓம்ஸ் வேல்யூவே கிடையாது. நான் அந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஓம்ஸ் உள்ள ஒரு ரெசிஸ்டர் 0 ஓம். நான் இது என்ன பண்ணுறேன்னா அது கூட ஏற்கனவே கனெக்ட் பண்ண மாதிரி நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0 ஓமாக கனெக்ட் பண்ணும்போது எனக்கு டேரெக்டாக வோல்டேஜை மொத்தமாக கிரவுண்ட் பண்ணி விட்ரும். அப்போ எனக்கு 2 ரெசிஸ்டரும் சேர்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த வோல்டேஜும் வந்து கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்புட் வோல்டேஜ் 5 வோல்ட்டு, 2 வோல்டேஜும் சேர்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த வோல்டேஜும் வரல. அப்படின்னா என்னென்னா இந்த ரெசிஸ்டர் மொத்தத்தையும் கிரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் R1 R2 மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து கிடைக்காம போயிடும். அதனால் டிவைடர் பொறுத்த வரைக்கும் ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியம். இந்த வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வோல்டேஜ் டிவைடர் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட்டர்னு சொல்லிட்டு நம்ம கூகுள்லேயே இருக்குது. இதில் வந்து நான் சோர்ஸ் வோல்டேஜ் வந்து 5 வோல்ட்டு நான் வந்து கொடுத்துக்குறேன். அவ்வளோதான் நம்ம டிசியில் வந்து கொடுத்தோம். ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 10 கிலோ ஓமு, ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்திங்க அப்படின்னா அதுவும் 10 கிலோ ஓமு காமனாக கொடுத்துரும். அப்படின்னா நம்ம கால்குலேட்டர் கொடுத்தோன்னா இது ஈவனாக பார்த்திங்க அப்படின்னா 2.5ங்கிறத கட் பண்ணுறத உங்களுக்கு பார்க்கலாம். இது வந்து இந்த கால்குலேட்டரே வந்து உங்களுக்கு போட்டுரும். R1 எவ்வளவு R2 எவ்வளோதுன்னு போட்டிங்க அப்படின்னா இதுவே நான் வந்து 0 ஓம் அப்படின்னு நான் வந்து போடுறேன். ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்தது 0 ஓம். இது போட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த வித அவுட்புட் வோல்டேஜும் வராது. இந்த மாதிரி கால்குலேட் போட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது தான் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிவைடரோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு வரோம். இந்த டிவைடருங்கிறது ரொம்ப நம்ம மொபைல் சர்வீஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அதனால் இந்த டிவைடரை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த டிவைடர் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபார்மேஷனை நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு நல்லபடியாக வந்து சர்வீஸ் பண்ண முடியும். எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு மொபைல் ரிப்பேர் சிப் லெவல் ட்ரைனிங் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
நீங்களும் இந்த மாதிரி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்களும் கால்குலேட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.